கம்பம் காவுமாரியம்மன் கோவில் தல வரலாறு. ஒரு சமயம் இப்பகுதியில் மக்களுக்கு கொடிய நோய்கள் உண்டாகவே மக்கள் சிரமப்பட்டனர். அவ்வேளையில் பெண் ஒருத்தி இங்கு வந்தாள். தற்போது கோயில் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்ட அவள் நோயாளிகளை அழைத்து வேப்பிலையையும் மஞ்சளையும் கொடுத்தாள். அதனால் பலருக்கும் நோய் குணமாகியது. வியந்த மக்கள் அவளிடம், எங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் நீ யார்? எனக்கு எட்டனர். உடன் அம்பிகையாக சுயரூபம் காட்டினாள் அவள். பக்தர்களின் வேண்டுதலுக்காக இங்கேயே சுயம்பு வடிவில் எழுந்தருளினாள். பின்பு சுயம்புவை சுற்றி கோயில் எழுப்பப்பட்டது. பிற்காலத்தில் சுயம்பு அம்பிகைக்கு பின்புறம் சுயரூபத்தில் மாரியம்மன் சிலை வடித்து பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பினர். மருத்துவம் பார்த்த மாரியம்மன் கைகளில் உடுக்கை, கத்தி, கட்கம், கபாலத்துடன் காட்சி தருகிறாள். இவளுக்கு முன்புறம் சுயம்பு அம்பிகை லிங்க வடிவில் காட்சி தருகிறாள். சுயம்புவிற்கு அம்பாளின் முகத்தைப் போல அலங்காரம் செய்கிறார்கள். இவளை பூஜித்த பின்பே சிலை வடிவில் உள்ள அம்பிகைக்கு பூஜை செய்கின்றனர். அபிஷேகம் செய்யும் போது மட்டுமே சுயம்பு அம்பிகையை தரிசிக்க முடியும். பக்தர்களின் நோய் தீர்த்து அருளியவள் என்பதால் இவளை மருத்துவச்சி என்றே அழைக்கிறார்கள். தீராத நோய் ஏற்பட்டவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் நிவர்த்தியாகும் என்கிறார்கள். குழந்தை இல்லாத பெண்கள் அம்பிகைக்கு வளையல் அணிவித்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மாரியம்மன் சன்னதி எதிரில் கல்கம்பம் ஒன்று இருக்கிறது. இதை அம்பாளின் கணவராக பாவித்து பூஜை செய்கிறார்கள். சித்திரை திருவிழாவின் போது மட்டும் 3 கிளைகளாக வளர்ந்த வேப்ப மரக்கிளையை மேளதாளத்துடன் அம்பிகையின் அருகில் வைத்து பூஜிக்கின்றனர். அதன் பின்பு கல் கம்பத்திற்கு அருகில் வைத்து விடுவர். பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க கம்பத்திற்கு மல்லிப்பூ, எலுமிச்சை மாலை அணிவித்து மஞ்சள் நீராட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். சிவம்பிகை மாரியம்மன் பராசக்தியின் ஒரு அம்சம் என்பர். இதனால் இவள் சக்தி ஆகிறாள். சிவமும் சக்தி ஒன்று என்பதன் அடிப்படையில் சிவராத்திரி என்ற இரவில் இங்கு மாரியம்மனுக்கு சிவனை போலவே அலங்காரம் செய்து பூஜிக்கின்றனர். அப்போது அம்பிகைக்கு நெற்றிக்கண் சூடி தலையில் பிறைச்சந்திரன், கங்காதேவி கையில் உடுக்கை, சூலம் ஆகியவற்றுடன் சிவனுக்குரிய புலித்தோல் நிறத்தாலான ஆடை அணிவித்து அலங்கரிப்பர். சிவனுக்குரிய முறைப்படி நள்ளிரவில் 6 கால பூஜையும் நடக்கும். இந்த வேளையில் அம்பிகையை தரிசிப்பது மிகவும் விசேஷம். உற்சவ அம்பாள் 4 தலைநாகத்தின் கீழ் காட்சி தருகிறாள். வெள்ளிக்கிழமைகளில் இவள் பல்லக்கில் எழுந்தருளி பிரகார உலா செல்வாள். பெண்கள் மட்டுமே இந்த பல்லக்கை தூக்கிச் செல்வர். சித்திரை மாதத்தில் இவளுக்கு 21 நாட்கள் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மூலவர் கௌமாரியம்மன் தல விருட்சம் வேம்பு ஊர், கம்பம் மாவட்டம். தேனி திருவிழா, சித்திரை திருவிழா, ஆடி, தை, வெள்ளி, நவராத்திரி, சிவராத்திரி. தல சிறப்பு: இத்தல் அம்பிகை சுயம்பு லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறாள். திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். திருவிழாவின் போது அதிகாலை 5 மணி முதல் திறந்திருக்கும். கோவில் பிரகாரத்தில் அனுக்ஞை விநாயகர், பாலமுருகன், நவக்கிரக சன்னதிகள் இருக்கிறது. பிரார்த்தனை: அம்மை வெப்பு நோய் மற்றும் உடல் பிணிகள் நீங்க, புத்திர பாக்கியம் கிடைக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். நேர்த்திக்கடன்: அம்பாளை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அதிகளவில் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். பூக்குழி இறங்கியும், முளைப்பாரி, பால் குடம் எடுத்தும், அங்க பிரதட்சணம், 1000 கண்பானை, சேத்தாண்டி வேஷம் போட்டும், மா விளக்கு எடுத்தும், மொட்டை போட்டும், பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் இருக்கிறது. சித்திரை திருவிழா ஊர் மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கம்பம் காவுமாரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 21 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கான முகூர்த்த கால் நடும் விழா ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்றது. சித்திரை 1ஆம் திங்கட்கிழமை வருவதால் சித்திரை 2 மாலை சாமி சாட்டுதல் நடக்கும். சித்திரை 3 உற்சவ அம்மனை கம்பராய பெருமாள் கோவிலில் இருந்து அழைச்சிட்டு வருவாங்க. மாலை கம்பம் அழைத்து வந்து பின்னர் கோவிலிருந்து கம்பம் நகர்வலம் வரும். மீண்டும் கம்பம் கோவிலுக்கு வந்து கம்பம் ஊன்றப்படும். கம்பத்திற்கு மஞ்சள் வேப்பிலை கலந்த மஞ்சள் நீர் ஊற்றப்படும். அன்றிலிருந்து அம்மன் பவனி நகர்வலம் வரும். ஒவ்வொரு சமுதாயத்தினர் சார்பாக உற்சவ அம்மன் மேளதாளத்துடன், வான வேடிக்கைகள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் அம்மன் நகர்வலம் வரும். சித்திரை 10 மாலை கோவிலில் இருந்து பூசாரி அக்கினி சட்டி எடுத்துக்கொண்டு நகர்வலம் வந்து மீண்டும் அக்கினி சட்டி கோவிலில் செலுத்தப்படும். சித்திரை திருவிழா சித்திரை 16, 17, 18 தேதிகளில் பக்தர்கள் அக்கினி சட்டி, பால்குடம், முளைப்பாரி, 1000 கண் பானை, மாவிளக்கு, அங்க பிரதர்சனம், சேத்தாண்டி வேஷம், பூக்கரகம், காவடி, பூக்குழி இறங்குதல் போன்ற நேர்த்தி கடன்கள் நிறைவேற்ற வருகின்றன.
சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மஞ்சள் நீராட்டு விழா சித்திரை 18 அன்று காலை உற்சவ அம்மன் பல்லக்கில் பவனி வருவாள். அம்மன் பவனி வரும் வழி எல்லாம் மக்கள் மஞ்சள் நீர் ஊற்றுவார்கள். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். சித்திரை 19 கோவில் மண்டகப்படி அம்மன் பூந்தேரில் நகர்வலம் வரும். சித்திரை 21 கோவிலில் அன்னதானம் நடைபெறும். சித்திரை 23 அம்மனுக்கு உற்சவ சாந்தி நடைபெறும். சித்திரை திருவிழா கம்பம் முழுவதும் மின்விளக்கு அலங்காரம், வேப்பிலை தோரணங்களுடனும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஓம் ஸ்ரீ கம்பம் காவுமாரியம்மனே போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.